இப்போ விஜயோடைய கூட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து அலையன்ஸ் வேணுமான்னு பாருங்க, அங்கேயே ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது. நம்ம அலையன்ஸ் இருந்தால் தான் பிழைக்க முடியும். இவருக்கு வந்து 234 தொகுதியில் கேண்டிடேட் நிப்பாட்டுவார், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு நல்ல கேண்டிடேட் கிடைக்காது, அது பெரிய சிக்கல். அப்போ என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறோம்? கட்டாயமாக வந்து ஓட்டு வந்து பெரிய அளவில் வாங்க முடியும், சீட்டு வாங்க முடியாது. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and GT Holidays presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howrah Pay, powered by Wakabi, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre dream township, premium plots, Dr. Sri Verma, Ayal Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. விசிகேக்கும் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை, காங்கிரஸை வேற திமுக என்ன கொள்கை உடன்பாடு இருக்கு? எந்த கட்சிக்கு என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்குமே கொள்கை உடன்பாடு கிடையாது. அதனால தான் ரெண்டு கட்சியாக உட்காந்துருக்காங்க. என்ன கொள்கை வேறுபாடு கேளுங்க, அவங்களுக்கே உடன்பாடு இல்லாம தான் உட்காந்துருக்காங்க. திமுக வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப மாஸ்டர், டயர்டாகிற வரைக்கும் பேசுவாங்க. அப்படியே பேசிட்டே வந்துட்டு ஒரு கடத்தில் வந்து டயர்டாகி நீங்கள் கொடுக்குறன்னு எந்திரிச்சு போகிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, கமலஹாசனை உள்ள வச்சிருக்காங்க, அன்னி பிரேமலதா கூட்டு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் சேர்த்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து இது மாதிரி அலையன்ஸ் சேர்ந்துக்கிட்டே போகுது, 28 கட்சி கூட்டணி, அப்போ 5000 ரூபா காசு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்துருமோன்னு அந்த பர்செப்ஷன் பில்டிங்கில் டிஎம்கே இஸ் அஹெட். திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. கிரவுண்டில் ப்ராக்டிக்கலாக வச்சா நமக்கு நிலைமை வந்து சாதமாக இருக்குங்கிறது தெரியும் நம்புறாரு. அவ்வளோதான். டிவிகே விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து வதந்தியா அல்லது நிஜமாவே நடந்ததா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, என்டிஏக்குள்ளே அவர் வராருங்கிறதுலாம் இன்னும் ஸ்டில் டாக்ஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்க 234 தொகுதியிலையும் நாங்கள் தான் தனித்து நிற்க போகிறோம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா இதில் பேசின வரைக்கும் சொன்னார். நான் பலமுறை சொன்னேன், நீங்கள் யாருமே நம்பலை. அது வந்து கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன், இனிமேலும் நடக்கும்னு சொல்கிறேன். பட் அதிமுக பாஜக வந்து வேறு இடத்துக்கு நகர்ந்துருச்சு, நம்ம வேலை பார்க்கணும். ஸோ அவருடைய விருப்பம் என்னங்கிற பொறுத்து அவர் வந்து ஏதாவது இழக்கிறாரா இல்லையாங்கிற பார்க்கணும். அவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. 2026 he is not going to become a CM or an opposition party leader. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and GT Holidays presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howrah Pay, powered by Wakabi, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre dream township, premium plots, Dr. Sri Verma, Ayal Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை பற்றி பேசும்பொழுது நேற்றுக்கு இபிஎஸ் அவர்கள் திருச்சி மாநாட்டில் வந்து எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டணிங்கிறாங்க, கொள்கை கூட்டணி அவங்க எப்படி சொல்ல முடியும்? விசிகே இருக்கிறாங்க, நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து நட்பு. 1 மணி நேரம் திருவனந்தபுரம், கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கொலவெறி எதிரிகள். அவங்க வந்து மாவோயிஸ்டுகள் பயங்கரமான பரஸ்பரம். 2 நாள் முன்னாடி நம்ம கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு இடியெலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்குதான்னு ராகுல் காந்தி இருக்கார். 2 நாள் முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் குரல். தமிழ்நாட்டுக்குள்ளே சத்தம் கட்டாங்க குரல். தமிழ்நாட்டு மக்களை பேப்பர் படிக்க விடுவாங்களா, செய்தியை கொண்டு போய் சேர்க்க விடுவாங்களா, இந்த ஊடகங்கள்லாம் எவ்வளோ அமுக்குவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது இப்போ பினராயி விஜயன் மோசமானவர், காங்கிரஸ் கட்சி ஊழல், கம்யூனிஸ்ட் கட்சி ஊழல் பண்ணுற கட்சி அப்படின்னா அது எப்படி இங்கே வந்து மாதிரி இருக்கும்? அங்கே கேரளாவில் எலெக்ஷன் நடந்தால் அங்கே ஒரு டைலாக், இங்கே தமிழ்நாட்டில் இங்கே ஒரு எலெக்ஷன் தான் இங்கே ஒரு டைலாக். என்ன கணக்குன்னு பார்க்கணும். 25 நாள் மாறி 2 கட்சிகளும் குற்றம் சாட்டம் சொன்னார். விசிகேக்கும் நான் வந்து கொள்கை கூட்டணிங்கிறத தமிழக முதலமைச்சர் சொன்னது தான் திரு இபிஎஸ் விமர்சிக்கிறார். விசிகேக்கும் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை, காங்கிரஸை வேற திமுக என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? எந்த கட்சிக்கு என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்குமே கொள்கை உடன்பாடு கிடையாது. அதனால தான் 2 கட்சியாக உட்காந்துருக்காங்க. என்ன கொள்கை வேறுபாடு கேளுங்க, அவங்களுக்கே உடன்பாடு இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன கொள்கை உடன்பாடு வந்து நல்லா இருக்கும்? பட் இருந்தாலும் டிஎம்கே பக்கம் அந்த களம் சாதகமாக இருக்குன்னு சொல்லும்போது இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் சார் அவருக்கு நம்ம தான் வருவோம் அப்படிங்கிறதுல? பர்செப்ஷன் கேம் வேற, ப்ராக்டிக்கல் ரிசல்ட் வேற அப்படின்னு நம்புறாரு. பர்செப்ஷன் கேமில் டிஎம்கே முன்னாடி இருக்குது, நான் பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, கமலஹாசனை உள்ளே வச்சுருக்காங்க, அன்னி பிரேமலதா கூட்டு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் சேர்த்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து இது மாதிரி அலையன்ஸ் சேர்ந்துக்கிட்டே போகுது, 28 கட்சி கூட்டணி, அப்போ 5000 ரூபா காசு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்துருமோன்னு அந்த பர்செப்ஷன் பில்டிங்கில் டிஎம்கே இஸ் அஹெட். திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. கிரவுண்டில் ப்ராக்டிக்கலாக வச்சா நமக்கு நிலைமை வந்து சாதமாக இருக்குங்கிறது தெரியும் நம்புறாரு. அவ்வளோதான். வைகோ அவர்கள் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக சீட்ஸ் கேட்கணுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கொடுத்த 6லேருந்து 2 கழிச்சிட்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 3 உதயசூரியனில் நிற்கணும், 1 தான் தனித்து நிற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை மகிழ்வோடு ஏற்றுக்கிறோம் வேறு சொல்லியிருக்காரு சார். மகிழ்வோடு தான் ஏற்றுக்கணும், வேறு என்ன செய்யறாரு? அவர் வந்து ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டாரு, எல்லா பக்கமும் கதவை அடைச்சிட்டாரு, அவரால் வெளியே எங்கேயும் போக முடியாது. அவர் தான் அவர் கதவை, வேறு யாரும் கதவை அடைக்கல. அவரே அவருக்கான வாய்ப்புகளை முடிச்சுக்கிட்டார். அதான் பிரச்சனை.
கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி பண்ணிக்கல. அவங்க வந்து இப்போ வேறு 3 முறை பேசிட்டாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாளைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேச போகிறாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கூட கொடுத்துருக்கீங்க, தேமுதிகவோட கூட கொடுப்பீங்களா குறைய கொடுப்பீங்களாங்கிற சண்டை ஓடிட்டு இருக்குது. அப்போ தேமுதிக 1% ஓட்டுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நாங்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு 1% வாங்கினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1% வாங்கிச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் 1% வாங்கி, விடுதலை சிறுத்தைகள் 1% வாங்கிச்சு, தேமுதிக ஆளுக்கு 1% ஓட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு அதே 1% வாங்கின தேமுதிக நீ எப்படி கூட கொடுப்பீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க. நியாயமான கேள்வி. அது என்னவா இப்போ முடியுங்கிற பார்க்கணும். திரு வைகோ அவர்களுடைய நிலைமை, மதிமுக நிலைமை வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சங்கடம். அது ஒரே ஒரு சீட்டு சொந்தமாக வாங்கிட்டாங்களேன்னு ஆறுதல் பண்ணி 6 சீட்டு கொடுத்த இடத்துல அதை 4ஆக குறைக்கிறாங்க. அதில் 3 எங்கள் சீட்டில் தான் போட்டிடணுட்டாங்க. ஒத்த சீட்டு அது யார் போட அண்ணன் வைகோ போட்டியிட போகிறாரா என்னன்னு தெரியல. அது வந்து ஒத்த சீட்டு அதை வச்சு என்ன செய்யப்படான்னு தெரியல. அந்த ஒரு சீட்டில் வந்து தனியாக போட்டிட்டு தான் என்ன ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சீட்டையும் சேர்த்து உதயசூரியன் போட்டிருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களா செலவாக இதாக பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன சாதிச்சாருன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ போன முறை 6க்கு 6 நம்ம உதயசூரியன் தான், இப்போ இந்த முறை ஒன்றா நம்ம சொந்தமாக நின்னோமேன்னு அவங்க ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல. அதில் மதிமுக அடைந்தது என்னன்னே தெரியல. மதிமுக கட்சி உருவாகி 10-12 பேர் உயிரிழந்து அது கடைசியில் கொண்டு போய் மொத்தமாக சரண்டர் அடைக்கிறது தான், அதுதான் அவருக்கு வந்து மகிழ்வளிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தடை செய்ய முடியும்? மகிழ்வளிக்கக்கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? விசிக 2 இலக்கத்தில் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் சிங்கிள் டிஜிட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சேலஞ்ச் இருக்குது. நம்ம பார்க்கணும். நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே கூட கேட்குறாங்க. விசிகா கேரண்டியாக கூட கேட்குது. அவங்க மற்றவங்களெல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து மதிமுக கூட பல கட்சிகளுக்கெல்லாம் குறைச்சிருக்கோங்க காரணம் காட்டி திமுக குறைக்க சொல்லுது. அப்போ நாங்கள் குறைச்சா எங்களுக்கு பெரிய சங்கடமாக போயிடும், அவமானமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் உட்பட பல விஷயங்கள் கிடைக்காம போயிடும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கூட வேணும்னு கேட்குறாங்க. குறைச்சி கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. கூட அது வந்து கொஞ்சம் நெருக்கி போகும். இன்னொரு 4-5 கட்ட திமுக வந்து பேச்சுவார்த்தையில் ரொம்ப மாஸ்டர், டயர்டாகிற வரைக்கும் பேசுவாங்க. நீங்களே போய் சார் ஏதோ கொடுங்க சார் எந்திரிச்சு போகிற அளவுக்கு அப்புறம் அவனை சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு டீயை வாங்கி சொல்லி காப்பி வாங்கிட்டு சொல்லி அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்களே உட்காந்து ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் அப்படியே பேசிட்டே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து டயர்டாகி நீங்கள் கொடுங்கன்னு எந்திரிச்சு போகிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது யார் இந்த சமரசம் அடைகிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை திரு வைகோ போலவே அவர்களும் மகிழ்வோடு வெளியே வருவாங்கன்னு நம்ம பார்க்கணும். திருமாவளவன் அவர்கள் அப்படி ஏற்றுப்பாங்களாங்கிறது தான் இப்போ ஒரு அது அவங்க என்ன செய்வாங்கன்னு என்னால் கணிக்க முடியாது. 3 பேருமே கூட வேணும்னு கேட்குறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும். மதிமுகவும் கூட வேணும்னு கேட்டுச்சு. கூட வேணும் கேட்ட மதிமுக 2 குறைச்சி அனுப்பியாச்சு. அதே திறமையை பயன்படுத்தி அண்ணன் நேரு டிஆர் பாலு குழுவுக்குலாம் வந்து தலைவர் சொல்லியிருப்பார், நீப்பா அதே டாக்டிக்ஸ் அப்படியே பயன்படுத்துங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருங்க, அவங்க டயர்டாக்கி விட்ருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சுசி கணேசன் படம் ஒன்று வரும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பார், கதாநாயகன் துரத்திக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஓடுறதில் வல்லவர். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் டயர்டாகி விழுந்துட்டு அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். அவர் வந்து ஓடிட்டு மற்றவங்களுக்கு பூரா டயர்டாக்கி விடுறாரு. அதை மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியில் பூரா அதே மாதிரி கூட்டணி கட்சியில் பூரா டயர்டாக்கி விட்டு சரி கொடுத்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்ல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிவிகே விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து வதந்தியா அல்லது நிஜமாவே நடந்ததா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, என்டிஏக்குள்ளே அவர் வராருங்கிறதுலாம் இன்னும் ஸ்டில் டாக்ஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்க 234 தொகுதியிலையும் நாங்கள் தான் தனித்து நிற்க போகிறோம்னு இன்றைக்கி ஆதவர்ஜுனா இதில் பேசின வரைக்கும் சொன்னார். இப்போ அவங்களுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குல்ல சார்? முக்கியமான சேலஞ்சஸ் என்னலாம் சார்? நான் பலமுறை சொன்னேன், நீங்கள் யாருமே நம்பலை. அது வந்து கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இனிமேலும் நடக்கும்னு சொல்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மில்ட் ஆகாதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்குமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க, வரணும்னு நினைக்கிறாங்க, பார்க்க நினைக்கிறாங்க. பட் அதிமுக பாஜக வந்து வேறு இடத்துக்கு நகர்ந்துருச்சு, நம்ம வேலை பார்ப்பணும். இப்போ விஜயோடைய கூட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து அலையன்ஸ் வேணுமான்னு பாருங்க. அங்கேயே 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. நம்ம அலையன்ஸ் இருந்தால் தான் பிழைக்க முடியும், அலையன்ஸ் இல்லைன்னா பெரிய டிசாஸ்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அது வந்து என்னவா முடியும்னு பார்க்குறோம். இவருக்கு வந்து 234 தொகுதியில் கேண்டிடேட்டை நிப்பாட்டுவார், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு நல்ல கேண்டிடேட் கிடைக்காது, அது பெரிய சிக்கல். அவர்கள்ட்ட காசு இருக்காது, அது ரொம்ப பெரிய சிக்கல். அவர்களில் பல பேர் வந்து 1 கோடி ரூபாங்கிற நம்பரே பார்த்துருக்க மாட்டாங்க. அவர்கள் விலைக்கு வாங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கே நடந்த பார்க்குறோம். பல கேண்டிடேட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். மதிமுகவில் கடந்த தேர்தலில் மதிமுக போட்டியிட்டவர் திமுகவுக்கு போயிட்டார். மதிமுகவில் இருந்த மல்லை சத்தியா திமுகவுக்கு ஆதரிப்போம்ட்டார். அப்போ வந்து அவங்க வெளியே போகிற மதிமுக வெளியேறாங்கன்னா திமுகவுக்கு போகிறாங்க. அதை மாதிரி மாற்றி ஏகப்பட்டவரை எடுக்கக்கூடிய சக்திகள் வந்து பெருங்கட்சிகளுக்கெல்லாம் உண்டு. அப்போ என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? கட்டாயமாக வந்து ஓட்டு வந்து பெரிய அளவில் வாங்க முடியும், சீட்டு வாங்க முடியாது. அப்போ அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய 2026 தான் இருக்கும். அது என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கிற பொறுத்து நான் பலமுறை சொன்ன மாதிரி அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணுறாரா, அவர் வந்து முக்கியமான வாய்ப்பை தவற விடுறாராங்கிறது அவருடைய தேர்வு என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து. நான் ட்ரெயினுக்காக உட்காந்துருக்கிற ஆளை பிடிச்சி நீங்கள் பஸ் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை. இப்போ நான் பஸ்லேயே போகிறதில்லப்பா, நான் ட்ரெயினில் போகிறேப்பான்னு சொன்னார்னா அது ஸோ அவருடைய விருப்பம் என்னங்கிற பொறுத்து தான் அவர் வந்து ஏதாவது இழக்கிறாரா இல்லையாங்கிற பார்க்கணும். அவருடைய விருப்பம் என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. 2026 இஸ் நாட் கோயிங் டு பிகம் எ சிஎம் ஆர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர். அவர் ஏதாவது ஒரு நம்பர் வாங்கிட்டு நான் வந்து ஓட்டு வாங்கிட்டு நான் வந்து ஸ்பாயில் ஆகிட்டேன், நான் தான் ஆட்சியை மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாருன்னா சந்தோஷம் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆயில் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு இப்போ பெட்ரோல் டீசல் ஆனால் மக்கள் மனசில் அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, ஒரு இன்க்ரீஸ் வருமோ ஜாஸ்தி ஆகிடுமோங்கிற ஒரு எண்ணம் வருது சார் மனசில்? வராது, அதற்கான அவசியம் இருக்காது.
பொலிட்டிக்கலாக கூட ஒரு 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருதுனால வரவிடாமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆயில் நிறுவனங்கள் வந்து இந்த ரஷ்யா இஷ்யூவில் நமக்கு நல்ல லாபம் பார்த்தாங்க. அதனால் ஸ்டேபிளாக இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உலக நாடுகள் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாட்டில் இருந்தபோது நம்ம வந்து ₹1 கூட ஏற்றாமல் இருந்தோம். அதனால் அதை அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது எவ்ரி டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பழகிடுச்சு நமக்கு. இன்றைக்கி போனால் ₹100, நாளைக்கு போனால் ₹102, நாளைக்கு போனால் ₹103. நம்ம ஒரு கட்டத்தில் பழகிட்டோம். இன்றைக்கி ஒரே பெட்ரோல் ப்ரைஸ் தான், மாறாமல் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஒரே பெட்ரோல் ப்ரைஸில் இருக்குது. டீசல் ப்ரைஸ் மாறாமல் இருக்குது. அதனால் அப்படியே இருக்குது. கமர்ஷியல் சிலிண்டர் தவிர நம்ம எந்த மேட்டரும் மாற்றாமல் இருக்கோம். அதனால் இதையும் இந்த பீரியட்லேயும் மாற்ற மாட்டாங்க, ஏறாதுன்னு நினைக்கிறேன். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் இன்னொரு பார்வையும் இருக்கே சார். என்னென்னா 2014க்கு அப்புறமாக க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் குறைஞ்சும் கூட பெட்ரோலுடைய ப்ரைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏறலை. ஆனால் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைக்கல. பிகாஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே சார். 32% டேக்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் டீகோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் போடும்போது கீழே போடுங்க. மாநில அரசு எவ்வளோ வரைக்கும்? மாநில அரசு 2021 தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை ₹5 குறைப்போன்னு போட்டிருந்தாங்க. குறைச்சிருக்காங்களான்னு கேளுங்க. அது எப்படி குறைப்பாங்க? வரியை கட் பண்ணுறது மூலமாக. வரியை குறைச்சிருக்காங்க. அவர்கள் கொடுத்தது, நான் வந்து ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் திமுக போய் நான் கேள்வி கேட்கல. திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது நாங்கள் பெட்ரோல் விலை ₹5, டீசல் விலை ₹5 குறைப்போம். நாங்கள் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில். ஏன் குறைச்சிருக்காங்களா நீங்கள் கேளுங்க. மாறாக அப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லாத மத்திய அரசு போன வருஷம் தீபாவளி போது குறைச்சது, ₹10 குறைச்சது. எதுக்காக குறைச்சது? அவங்க எங்கேயுமே தேர்தல் அறிக்கை சொல்லி, அவங்க தேர்தல் எடுத்து பாருங்கள் குறைப்போம்னு போட்டுருக்காங்களான்னு. அப்போ சந்தர்ப்பம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது மத்திய அரசு செய்யுது. ஆனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி பேலன்சிங்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ₹90 இருக்குது, ஒரு நாளைக்கு ₹95 இருக்குன்னா அந்த ₹5 ஃப்ளெக்சுவேஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கணும், பஃபர் டைம் கொடுக்கணும். நீங்கள் ₹90 வந்துச்சு போது குறைச்சிடும் அப்படின்னா ₹90 ஏற்றினா நீங்கள் சண்டைக்கு வருவீங்களே, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க அடிப்பீங்க. அப்புறம் 5 மாநில தேர்தல் ஒரு ஏற்றக்கூடாதுமீங்க. அந்த சண்டைக்காக தான் லாபம் வந்தாலும் நீ வச்சுக்கோ, நட்டம் வந்தாலும் ஸ்டேபிள் பண்ணிடணும். அப்போ பிஸ்னஸ் ஸ்டெபிலைஸாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ தெரியும், ஆட்டோக்காரங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அப்போ ₹இவ்வளோ பெட்ரோல் இருக்குது, ₹இவ்வளோ டீசல் இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிட்டாங்க. இப்போ ஏற்றாமல் இருக்கிறாங்க. அப்போ சில சமயம் குறையும் போது அந்த லாபம் அவங்களுக்கு போகணும். அப்போ தான் லாபம் நட்டம் பேலன்ஸ் ஆகும். ஒரு பொருளில் எனக்கு ₹100 நட்டம், இன்னொரு பொருளில் எனக்கு ₹100 லாபம். அப்போ எனக்கு பிஸ்னஸ் நியூட்ரல் ஆகுது. அதை நீ ஏன் நான் லாபத்தில் வாங்குறேன்னு கேட்குறேன். அப்போ நான் நட்டத்தில் போய் எங்கே போவேன்? இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கூடின போது எங்கே போவீங்க? இன்னைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது, எங்கே போவீங்க? நீங்கள் ₹200 பெட்ரோல் அப்படின்னா ஒத்துக்கிடுவீங்களா? அப்போ அந்த பஃபரிங் பீரியட் தான் எண்ணெய் நிறுவனம் கொடுத்துருக்கோம். அதுதான் அவங்க செய்கிறாங்க. அதனால் ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க, ஏற்றாமல் வச்சுருக்காங்க. நேரத்துக்கு நன்றி சார். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samrtha Aviation Hotel Management Nursing. Easy-ஆ படிங்க salary-யோட. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Howda Pay, powered by Workabi, a unified platform for accounts, finance and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samrtha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிக்கலாம் salary-யோட. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Howda Pay, powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். Chennai Samrtha Aviation College, best aviation college in Tamil Nadu, and GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200 acre dream township, premium plots. Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant.